இன்னைக்கு அதிரு சேனலில் சம்பா கோதுமை ரவை நம்ம இதை பெருசாக பாயசத்துக்கு வைக்கிற கோதுமை ரவையோட உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது யாருமே பாயசம் தான் வைப்பாங்க, கஞ்சி வைப்பாங்க. ஆனால் நம்ம இதில் உப்புமா செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு பார்த்தா விட மாட்டீங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா கோதுமை ரவை உப்புமா தான். ஆனால் நான் பாயச கோதுமை தான் எடுத்து வச்சுருக்கேன். சாதாரண நம்ம கோதுமை கிடையாது, சம்பா கோதுமை பொடியாக இருக்கும் பாருங்கள், அது கிடையாது. இது குழந்தைங்களுக்கெல்லாம் அங்கே பால்வாடியில் ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு இது தான் கொடுக்குறாங்க. ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. அதுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்துப்பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, ஒரு சின்ன தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம தாளித்து விட போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க, வாங்க. ஏன் தாளிக்கிறதுக்கு அதில் குக்கர் தான் வச்சுருக்கேன். குக்கரில் வச்சுட்டோம்னா சீக்கிரம் ஆயிரும். நம்ம வடைச்சட்டியில் வச்சோம்னா வலுவலுப்பாக இருக்கும். இதில்னா நல்லாயிருக்கும். ஒரு விசில் விட்டால் போதும். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு உப்புமாவுக்கு தண்ணி, தாளித்து ஊற்றுறதுக்கு தண்ணி, 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி நான் சூடு பண்ணுறக்கு அடுப்பில் நான் வச்சுட்டேன். நம்ம தாளித்து விட்ருவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சிச்சு. கடலைப்பருப்பு போட்டுடலாம். கூடவே நிலக்கடலையும் போட்டுருவோம். பச்சை நிலக்கடலை வறுக்காத நிலக்கடலை. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி, சாம்பார், அதுக்கு நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். மிளகாய் போட்டுறேன். வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ஏது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். தக்காளி போட்டுருவேன். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி போட்டுடலாம். கருவேப்பிலை, புதினா போட்டுட்டேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா 2 கொத்து. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். தண்ணி 1க்கு 3 தண்ணி ஊற்றிடலாம். சுடு தண்ணினால சீக்கிரம் கொதி வந்துடும். இப்போ அதுக்கப்புறம் ரவையை போட்டுருவோம். அதுலேயே தேங்காய் பூ போடுறேன். அது உங்கள் விருப்பம். தேங்காய் பூ வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா வேண்டாம். தேங்காய் சேர்த்தக்கூடாதுங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் போட்டிருக்கேன், ஆனால் நல்லாயிருக்கும் தேங்காய் பூ போட்டோம்னா.
நல்லா கொதிக்கும் போதே ரவையை போட்டுடலாம். குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் இல்லாட்டி 2 விசில், ஒரு விசில் விட்டாலே வெந்துடும். அடுப்பு சிம்லேயே வைக்கணும். திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்து மலர்ந்துருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் நான். அதுக்கு தயிர் சாலட் வச்சாலும் இனி சூப்பராக இருக்கும். நான் மழையானாலும் தயிர் சாலட் வைக்கலை. இதில் வந்து நான் கருவேப்பிலை பொடி இருக்குல்ல, அதை மேலால் தூவிட்டு சாப்பிட போகிறோம். சுட சுட சாப்பிட்றதுக்கு மழைக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதில் நமக்கு தேங்காய் சட்னியா என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாலட் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதாரண ரவையும் காட்டியும் குரணை பொடியாக இருக்கும் பாருங்கள், அந்த ரவை உப்புமாவையும் காட்டியும் இந்த உப்புமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வயசானவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்டு, பிபி, கொலஸ்ட்ரால் என்ன இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே இது வந்து ரொம்ப நல்லதுங்க. செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.